தனது உடலில் இருந்து சிவபெருமானிடம் அது ஒரு பெரும் நிகழ்வாக நான் கூறியிருந்தேன். அதை போல் பெரும் நிகழ்வாக அவர் அனுமதி பெற்று கொடுத்து அனைத்தையும் நன்மை பயக்குங்கள் என்று கொடுத்த பொழுதும் அதை கையாளுவதிலே அனைவரும் என்னவென்றே யோசனை இல்லாமல் கையாண்டால் அது எவ்வாறு சரியாக வரும்? இது ஏதும் சாதாரண விஷயமாக பெற்றதா? தனது தியாகத்தால் பெற்ற ஒன்றை, காழியிலே உள்ள நீரை தனக்கு வேண்டாம் என்று மற்றவருக்கு அதிலிருந்து ஊற்றி ஊற்றி கொடுத்த தனது தவ பலனையும் கையாளுங்கள், உங்களுக்காக மற்றவர்களுக்காக பயன்படுத்துங்கள் என்று தன்னால் மட்டுமே முடிந்த ஒரு யாகத்தை யுகங்களாக தவமாக ஏற்றி, யாகத்தை மறுபடியும் கூறுகிறேன், யாகத்தை யுகங்களாக தவமாக ஏற்றி, யாகத்தை வளர்க்கவில்லை, தவமாக அமர்ந்த கோலத்திலே தன்னுள்ளே ஏற்றி பெற்ற அத்தவ பலனை ஜாடியிலே கொடுத்த பின்பும் அதை சரிவர கையாளாமல் அதை தேவையற்ற இடங்களிலே சிந்த வைத்துக் கொண்டிருந்தால் அது எவ்வாறு சரிவரும் என்று இப்பிரம்ம ரிஷிக்கு புரியவில்லை. சரிவர கையாளுதல் வரும் வரையிலும் அவரின் திருவடிகளை சரணடைந்து அவரிடம் உள்ள அனைத்தையும் கேட்டு கையாளுங்கள் என்பதே பிரம்ம ரிஷியின் கோடான கோடி வேண்டுதல்களாகவும் கோடான கோடி நமஸ்காரங்களாகவும் எடுத்து கையாளுங்கள். தயவு கூர்ந்து அவரின் தவ பலனை, அவரின் தியாகத்தை, அவர் உடலால் உருகப் பெற்று அமிலமாக மாறி சிவபெருமானால் மாற்றி அமைக்கப் பெற்று அவரின் உருவத்தை பெற்ற அத்தியாகத்தை வீண் பெற செய்யாதீர்கள் என்பதையும் இச்சூழலிலே அனைவருக்கும் கூறி, ஒவ்வொரு நிகழ்வும் பல கோடி நிகழ்வாக நடந்திருந்த பொழுதும் ஒவ்வொரு சத்சங்கமும் அதற்கு முத்தாய்ப்பு வைத்தாற் போல அது அந்நிலைகளிலே பெரும் நிலைகளாகவும் அவரவர் வருபவர்களுக்கு அவர்கள் நிலைகளை புரியும்படி செய்து அவர்களுக்கான துக்க நிலைகள் என்று கூறாமல் அனைத்துமே துயரமற்ற நிலைகள் என்று கூறி இன்ப நிலைகளை புகுத்தும் விதமாக அமையப்பெறும் சத்சங்கங்களில் எல்லாம் கலந்து கொண்டு தன்னால் இயன்றவற்றை தாராய் வார்த்து கொண்டிருக்கும் நமது வாழை சித்தர் வாழும் தெய்வம் என்பதை பூ உலகத்திலே அனைவரும் உரைப்பீர்களே, அதைப்போல் வேறு என்ன உரைக்க முடியும்? அவரே தெய்வம், அவரே வாழும் தெய்வம் என்பதை உணர்ந்து அனைவரும் நடந்திட வேண்டும் என்பதே எமது ஈகை, எமது ஆசை, எமது சிந்தனை. என்னால் அதை அவருக்கு தாரை பார்க்க முடியுமென்றால் நான் வாழச்சித்தரிடம் எப்பொழுதோ கூறியுள்ளேன், என்னையே எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதேனும் வேண்டுமென்றால் எம்மை முழுவதுமாக உம்முள் எடுத்துக்கொள்ளுங்கள், விஸ்வாமித்திரன் உம்முள் சரணடைந்து விடுவான் என்றே உரைத்து விட்டேன். என்னால் அதுதான் முடியும், அவரை போல் என்னால் இருக்க முடியும் என்று யோசித்து பார்த்தாலே எனக்கே அச்சம் வருகிறது. அவ்வளவு தியாகங்கள், அவ்வளவு சரணாகதி நிலைகள், இதெல்லாம் கண் மூடி இவ்வாசிகளை கேட்கும் அந்நொடியிலே அனைவரும் சிந்தித்து யோசித்து பாருங்கள், உங்களுக்கே அவை காட்சிகளாகவும் தென்படும். அவரின் தியாகங்களுக்கு விஸ்வாமித்திரனையே தியாகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டேன். இதைவிட என்னால் அவருக்கு என்ன செய்ய இயலும் என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மகான், அவரின் சொல் கேட்டு அவரின் ஒவ்வொரு சொல்லுமே மந்திர உபதேசங்களுக்கு நிகரானது. அவர் ஏதோ பூ உலகத்திலே அமர்ந்து அனைத்தையும் எளிதாக கூறிக்கொண்டிருக்கிறார் என்பதில்லை. அவர் எப்பொழுது சிந்தையிலே கூறுகிறார், எப்பொழுது நிஷ்டையிலே கூறுகிறார், எப்பொழுது யோக நித்திரையிலே கூறுகிறார் என்பதையும் உணராமல் ஏதோ அவர் கூறுகிறார் என்ற தருணத்திலே எதையும் எடுத்துக் கொள்ளாமல் அவரின் நிலைகளை உணர்ந்து
அவர் கண்களை உற்று நோக்குங்கள், அவர் கண்களிலே இம்மாற்றங்கள் அனைவருக்கும் தென்படும். அவர் கண்கள் பேசும் என்பதையும் இந்நிலையிலே ஆசி மொழிகளாக அனைவருக்கும் தாரை வார்த்து சிவசபையின் உருவாக்கம் என்பதே நான் சுருங்க கூறியும் இன்னும் முடியாத நிலையிலே சென்று இருக்கும் ஒரு நிகழ்வு. எவ்வளவு கூறினாலும் ஒவ்வொரு தினமும் அணுதினமும் கூறும் வகையிலே அது புது புது நிகழ்வாகவே உருவகப்படுத்தி உருவாக்கப்பெற்று உருவாகி வந்து கொண்டிருக்கும் நிலையிலே எங்களால் ஒரு கோர்வையாக அன்று செங்கல்பட்டு மாநகரிலே நடந்த சத்சங்கத்தில் கூட அகத்திய பெருமான் 1 மணி நேரத்திற்கு மேல் பேசினார். நான் குறைய 40 நிமிடங்கள் 1 மணி நேரம் பேசினேன். அப்பொழுதும் எங்களால் முழுமையாக கூற இயலவில்லை. இதெல்லாம் நாங்கள் எதற்காக உரைக்கிறோம் என்றால், அவ்வளவு பாக்கிய நிலைகளை பெற்ற ஒருவரை நாம் குருவாக பெற்றுள்ளோம். அவர் ஒரு வாழும் சிவபெருமான். உங்கள் கண்களில் தெரியும் ஒரு நல் சிவம் என்பதை உணர்ந்து அவரிடம் வந்து வேண்டி நின்றால் அளப்பரிய வரங்களை நீங்கள் பெற்று செல்லலாம். அதில் குதர்க்கங்கள் இருந்தால் அதற்கான அளப்பரிய பிரச்சனைகளையும் நீங்கள் பெற்று செல்லலாம் என்பதையும் இங்கு நான் ஊர்ஜிதப்படுத்தி, கையாளுதல் முறை என்பதே சிவசபைக்கு மிக முக்கிய முறை. இப்பொழுது கோவையிலே நடந்த சத்சங்கத்திலே வந்து அமர்ந்த ஒவ்வொரு சீடரும் சிவம் என்றால் என்ன, சிவத்தின் நோக்கம் என்ன, இதெல்லாம் அறியா சீடர்களாக இருந்திருந்த பொழுதும் அங்கு வந்து அனைத்து தெய்வங்களும் நின்றனவே எதற்காக என்றால் அவர்களின் முழு சரணாகதிக்காக மட்டுமல்லாமல் அங்கு சென்று நின்ற வாழை சித்தரை நம்பி அனைவரும் என்னவென்றே தெரியாமல் இவர் தெய்வம், இவர் செய்வார் என்று நம்பியதற்காக வந்து நின்ற தேவர்கள், தேவாதி தேவர்கள், இவரை நம்பியதற்காக வந்து நின்றவர்களே அவர்கள். அவர்களுக்கு என்னவென்றே தெரியாது. ஆனால் அந்த நம்பிக்கைக்காக அங்கு சென்று ஆசி அளித்த தேவாதி தேவர்கள் அளப்பறைய கூட்டத்தை தாண்டியும் அத்தெருமுனை வரையும் நின்று கொண்டிருந்தார்கள் ஆசீர்வதிப்பதற்காக என்பதே இங்கு நான் கூறும் நிதர்சன உண்மை. அதை காட்சிகளாக கண்டவர்களும் கூறியிருப்பார்கள். இவரை கண்டேன், அவரை கண்டேன், சக்தி தேவியை கண்டேன், இவர்களை கண்டேன், இந்திரனை கண்டேன், ஐராவதத்தை கண்டேன், சரஸ்வதி தேவியை கண்டேன் என்று. இதெல்லாம் நடந்ததற்கான நிகழ்வு என்னவென்றால், சிவவாழை சித்தரை நம்பி நின்றதற்காக அவர்களுக்கு சிவபெருமான் அளித்த பலன்கள். அவர்கள் ஏதும் செய்யவில்லை, வந்து நின்ற வாழை சித்தரை நம்பி நின்றார்கள். சிவபெருமான் பார்த்தார், இவரை நம்பினால் என்ன, சிவனை நம்பினால் என்ன, அனைத்தும் ஒன்றை, என்னை நம்பிவிட்டார்கள், அனைவரும் சென்று ஆசி செய்து விட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். அனைவரும் வந்து ஆசி செய்து விட்டு சென்று விட்டார்கள். அதை போல்தான் செங்கல்பட்டு தளத்திலே வந்தவர்கள் எல்லாம் அமைதியாக பொறுமையாக நின்று அனைத்தையும் கேட்டு நின்றவர்களுக்கெல்லாம் அங்கு சிவமே வந்து ஆசி அளித்தார் என்பதை கண்கூடாக பார்த்தீர்கள் அங்கு வந்தவர்கள். இதைவிட தெய்வம் எவ்வாறு வந்து உரைக்க முடியும்? புலித்தோல் உடுத்தி கையிலே உடுக்கையும் திரிசூலத்துடனும் வந்து அமர்ந்து கர்ஜனை தோரணையுடன் பேசினால்தான் அனைவரும் நம்புவீர்கள் என்றால், கலியுகத்திலே அவையையும் ஒரு நாள் சிவசபை செய்யும். ஆனால் பாவ புண்ணிய கணக்கு அனைத்தையும் சரி செய்து எவரவர் கண்களில் அவை தெரியுமோ அவரவருக்குத்தான் தெரியும். அனைவருக்கும் காட்சி அளிக்க இது மாட்சி அல்ல, காட்சி, தெய்வீக காட்சி என்பதையும் விஸ்வாமித்திரன் உரைத்து அளப்பரிய சந்தோஷத்துடன் இவ்வாசியை கூறிக்கொண்டிருக்கும் விஸ்வாமித்திரன் மனதிலே ஆனந்த கூத்தாடுகிறேன் என்பதையும் உரைத்து, வேறேதும் வினாக்கள் இருந்தால் வினவலாம் வாழை சித்தரே என்று உரைத்தபடி அமர்ந்திருக்கிறேன் விஸ்வாமித்திரன்.
விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக. சபைக்கு நல்ல ஆட்சி முறைகளை கொடுத்துட்டு வரைய, நல்ல அனுகிரகங்களை கொடுத்துட்டு வரைய, சபை அங்கங்கே கிளை சபை மூலமாக உன்னதமான நிலைகள் பரவி வந்துகிட்டு இருக்கு. சில இடர் இன்னல்கள் வந்தாலும் எல்லாம் நல்லபடியா அது இயல்புல பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு முதல்ல நன்றியை தெரிவித்து, வரும் காலங்களில் இடைத்தடை எதுவும் இல்லாம சிவசபையோட கிளை சங்க அந்த இல் சபைகளோட சச்சங்க நிகழ்வுகளும் கிளைச்சபை சச்சங்க நிகழ்வுகளும் புதிய சீடர்கள் உன்னதமான சீடர்களோட வருகையும் உயர்வாக வர்றதுக்கு உண்டான ஆட்சி கொடுத்து, உன்னதமான சபை உயர் வழியில செல்லதுக்கு தங்கு அடைந்து செல்லதற்கு ஆட்சி கொடுத்து, அருளி அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற அற்புத சபையிலே மீண்டும் மீண்டும் அற்புதங்கள் நிகழ்ந்து அற்புதமான களி மாற்றம் விரைவாக நடந்து தர்ம யுகம் மலர்வதற்கு உண்டான அற்புதமான தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிய, வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. மீண்டும் உங்களோட அனுகிரகங்களை கேட்டு உங்கள் திருப்படி பணிந்து திருத்தாள் பணிகிறோம். உமது எண்ணம் போலே இங்கு ஒட்டு மொத்தமான நினைப்பையும் சரணாகதியை நோக்கி அமைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கே நல் ஆசிகள் முழுமையாக சென்றடையும் என்பதையும் விஸ்வாமித்திரன் ஆசியாக பகிர்ந்து, சிவசபையை எண்ணி நினைப்போருக்கும் நல் ஆசிகளை பகிர்ந்து, ஒவ்வொருவரும் அமர்ந்த சஷ்டி திருநாளிலே, ஏகாதசி திருநாளிலோ அல்லது வாசி திருநாளிலோ இங்கு பூஜைகள் காணும் அனைவரும் கண்டு களிப்பது சிவவாழை சித்தரை அல்ல, முப்பெரும் தேவர்களையும் என்பதையும் உணர்த்தி அனைவருக்கும் நல்ல ஆசிகளை பகிர்ந்து அமர்ந்திருக்கிறேன். விஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக. இன்னும் எனக்கு பர்சனல் கேள்வி, அதனால அந்த ரெக்கார்டிங்க க்ளோஸ் பண்ணிட்டு நான்